ஆண்டனி பாக்கியராஜ் டைரக்ஷன்ல ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ், அனுபமா பரமேஸ்வரன், யோகி பாபு, சமுத்திரக்கனி, அழகம் பெருமாள், சாந்தினி தமிழரசன், யுவினாலாம் நடிச்சு இப்போ தியேட்டர்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்க படம் தான் சைரன். ஒரு கொலை பழியால ஆயுள் தண்டனை அனுபவிக்கிற கைதி 14 நாள் பரோல்ல வெளியே வராரு. ஒரு உயிரை காப்பாத்துற ஆம்புலன்ஸ் டிரைவரா இருந்த அந்த கைதி நிஜமாவே கொலை பண்ணாரா? பரோல்ல எதுக்காக வெளியே வந்தாரு? வந்த அப்புறம் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த சைரன். இந்த படத்தோட ரன் டைம் 2 hours and 35 minutes. படம் ஆரம்பிச்சதுல இருந்து இன்டர்வல் பிளாக் வரைக்குமே ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ள போய் எங்கேயும் பெருசா போர் அடிக்காம எங்கேஜிங்கா போச்சு. எமோஷன்ஸ், காமெடிஸ்னு எதுவுமே ரொம்ப ஓவர் டோஸ் ஆகாம எல்லாமே பெர்ஃபெக்ட் மிக்ஸா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வர ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் ப்ரெடிக்டபிளா தான் இருந்துச்சு. ஆனா ரொம்ப இழுக்காம ஷார்ட்டா முடிச்சிட்டாங்க. கிளைமேக்ஸ் டீசெண்டா இருந்துச்சு. ஜெயம் ரவியோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல். ஏஜ் டிஃபரன்ஸ்ல பெர்ஃபார்மன்ஸ்லயும் செம மெச்சூர்டா டிஃபரன்ஸ் காமிச்சு அல்டிமேட்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பொண்ணோட பாசத்துக்காக எங்கிற இடத்துலலாம் எமோஷன்ஸ்ல செமையா ஸ்கோர் பண்ணிருக்காரு. கீர்த்தி சுரேஷ்க்கும் ஸ்கோப் நல்லா இருக்கு. அண்ட் அரஹன் போலீஸா செமையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அனுபமா சீன்ஸ் கம்மி தான் அண்ட் அவங்க போர்ஷன்ஸ் ப்ரெடிக்டபிள் தான். ஆனால் அதை பெர்ஃபார்மன்ஸில் எமோஷன்ஸில் செமையாக கன்வே பண்ணியிருக்காங்க. குட்டி ரோல்னாலும் செம கியூட்டு. வீரம்ல பார்த்த யுவினா இதில் நல்லா வளர்ந்து கொலகாரம் பொண்ணுன்னு ஊர் சொல்கிறதால அப்பாவை வெறுக்கிற பொண்ணா மெச்சூர்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யோகி பாபு ஆஸ் யூஷுவல் மேனரிசம்லேயே காமெடிஸ்லாம் செமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மற்ற சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்லாம் ஸ்கோப் பெருசாக இல்லை, ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல சாங்ஸும் சாம்சியஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் செம்ம. சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங்ல நிறைய மாஸ் ஃப்ரேம்ஸை பெர்ஃபெக்டா கேப்சர் பண்ணிருக்காங்க. ஓவராலா பார்த்தா ஸ்டோரி வைஸ் புதுசா எதுவும் இல்ல, ஆனா ஸ்கிரீன் பிளே பெருசா போர் அடிக்காம காமெடிஸ், எமோஷன்ஸ் அண்ட் மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் பெர்ஃபெக்ட் ரேஷியோல இருந்துச்சு. சில ப்ரெடிக்டபிள் சீன்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு அதை இன்னும் ஃப்ரெஷ்ஷா இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணியிருந்தா இன்னுமே இந்த சைரன் அலாரம் சத்தமா கேட்டிருக்கும். ஆனா இந்த சீன்ஸை ரொம்ப இழுக்காம ஷார்ட்டா முடிச்சதும் ஒரு பிளஸ் தான். அண்ட் அந்த சீன்ஸ் தவிர ஒரு மர்டர் அக்யூஸ்ட ஊர் எப்படி பாக்குது, அவங்க பொண்ணு அதனால எப்படி பாதிக்கப்படுறாங்க, இந்த மாதிரி நிறைய எமோஷனல் ஆங்கிள்ஸ் டிஃப்ரெண்டா நல்லா கனெக்ட் ஆச்சு. ப்ரீ கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ்லாம் செம. ஸோ இந்த எமோஷன்ஸ்க்காகவே ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு டீசெண்டான என்டர்டைனர் தான் இந்த சைரன். ஃபேமிலி ஆடியன்ஸ் மிஸ் பண்ணாமல் இந்த சைரனை ஒன்ஸ் கேட்கலாம்.